இனிய நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள், 5 தொகுதிகள் எப்படி இருக்கு? குறிப்பா கிளைமாக்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலின் டு சீமான். சிஎம் தொகுதிகள் 3. முதல்ல சிட்டிங் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய சென்னை கொளத்தூர் தொகுதியிலிருந்தே நம்ம தொடங்குவோங்க. இங்க 3 முறை தொடர்ச்சியாக உதயசூரியன் உதிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவா பார்க்குறாங்க. அப்புறம் முதலமைச்சருடைய தொகுதி அப்படிங்கிறது கூடுதல் சக்சஸ் ஆகவும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இங்க பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதாகட்டும், அடிக்கடி கொளத்தூர் தொகுதி விசிட்டு, அப்புறம் சிஎம் உடைய தொகுதி அப்படிங்கிறதால கட்சியினர் முக்கியமான அமைச்சர்கள் இங்க கூடுதலாக கவனிச்சுக்கிறது, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திரு சேகர் பாபு அவர் எல்லாமே கூடுதலாகவும் கவனிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் பாசிட்டிவா இருந்துகிட்டு இருக்கு. நல்லது கெட்டதுல இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சியினர் பார்க்கறது, அதாவது முதலமைச்சர் தொகுதி அப்படிங்கிறதால கட்சியினருமே கூடுதலா இங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. இவை எல்லாமே பிளஸ். அப்புறம் முக்கியமா இப்ப அதிமுகவுடைய திரு சந்தான கிருஷ்ணன் அவரு போட்டியிடுறாரு. வலுவான வேட்பாளராக இல்லை அப்படிங்கிறதும் டிஎம்கேக்கு இங்க பாசிட்டிவா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல டஃப் ஃபைட் கொடுக்கிறவராக தாவேக்காவில், அதாவது திமுக இருந்து பிரிஞ்சவர் திரு வி.எஸ். பாபு அவரு போட்டிடுறாரு. அவரு இறங்கி டிஎம்கே அட்டாக் பண்றதால திரு விஜயுடைய அந்த ஆதரவு இப்படி எல்லாமே அதிக அளவில் அவருக்கான வாக்குகளை கொடுக்கும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு. அதே நேரத்தில் திமுக சைட்லேயும் அவங்க வாக்குகளை பிரிக்கிறது இங்கே மறுபடியும் இந்த தொகுதியை சிஎம் கையிலேயே கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க. கூட்டணி கட்சியினுடைய பலமும் இருக்குங்க. சரி, நம்ம அடுத்து முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய எடப்பாடி தொகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சேலமுடைய காணொலிலாம் கிளைமாக்ஸில் எப்படின்னு பார்த்துருந்துருப்போம். போன முறையே பார்த்தோம்னா எடப்பாடி அவரு கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றாரு. தொடர்ந்து எடப்பாடி தொகுதியை தன்னுடைய கோட்டையாகவே வச்சிருக்காரு. இந்த முறை பார்த்தோம்னா பாமகவுடைய பலம் முக்கியமா அங்க வன்னியர் சமுதாயத்தினர் அடர்த்தியா இருக்காங்க. அடுத்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் இருக்காங்க, பட்டியல் சமூகத்தினர். இப்படி சமுதாய ரீதியிலாகவும் கூட்டணி பலத்தின் மூலமாகவும் அவருடைய சொந்த செல்வாக்கின் மூலமாகவும் அங்க, அதாவது ரொம்ப ரேஸ்ல ரொம்பவே முன்னோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த முறை லேஸ்ல எடப்பாடி வெற்றி அடைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் முயற்சி செஞ்சா திமுக இங்க ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த தொகுதியில திரு காசி அவரு போட்டிடுறாரு. அவரும் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியினருடைய பலம். இன்னொரு பக்கம் தாவேக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் தாவேக்காவுடைய வேட்புமனு அங்கே நிராகரிக்கப்பட்டுருச்சு. அதனால தாவேக்கா போட்டியிலேயே இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர் கொஞ்சம் கூடுதல் ஹாப்பியாக இருந்தார், யோகம் கிட்டும் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இப்போ சுயேட்சையில் போட்டியிடுற திரு பிரேம்குமார் அவருக்கு தாவேக்கா ஆதரவு கொடுத்துருக்கு. டிவி தொலைக்காட்சி சின்னம். திடீர்னு நடந்த இந்த ட்விஸ்டால தாவேக்காவுடைய அவங்களுக்குன்னு ஒரு வாக்குகள் பிரிஞ்சா, இங்கே அடர்த்தியா மீனவ சமுதாயத்தினருடைய வாக்குகளும் இருக்கு, உழைக்கும் மக்கள் வாக்குகளும் இருக்கு. அவையெல்லாம் பிரிஞ்சா தன்னுடைய கணக்கு கொஞ்சம் குறையுமோ அந்த வாக்குகள் கணக்கு அப்படின்னும் அதிமுக சைட்ல ஒரு ஷாக் உருவாகி இருக்கு. இருந்தாலும் சேலம் மாவட்டம் எடப்பாடி அசைக்க முடியாத கோட்டையாகத்தான் எடப்பாடி அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால கூடுதலாகவே பசுமை இங்க வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. மூன்றாவதாக, நீங்கெல்லாம் கூட்டணி பலத்தோட வரீங்க, ஆனா நான் தனியா வரேன், என் வழி தனி வழி அப்படின்னு தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காரு. இந்த முறை காரைக்குடி தொகுதியில போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. காரைக்குடி காணொலியும் நம்ம பார்த்துருந்துருப்போம். டஃப்பா தான் காரைக்குடி 4 முனை போட்டியாக இருந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியுடைய திரு மாங்குடி அவருக்கு காங்கிரஸுடைய முன்னாள் அமைச்சர் திரு ப சிதம்பரம், தற்போதைய எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் இவங்களுடைய ஆதரவுலாம் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் அமமுக சார்பாக திரு தேர்போகி பாண்டி அவர் இருக்காரு. இருந்தாலும் இந்த 2 பேரும் ஏற்கனவே ரொம்ப ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிற கட்சி சார்ந்த வேட்பாளர்களாக இருக்கிறதால மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கும். அதை நமக்கான சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் திரு சீமான் தீவிரமா இங்க பயணிச்சாரு. அவங்களுடைய கேடர்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா களத்துல
தாவேகா டாக்டர் திரு பிரபு அவரு வந்ததுக்கு அப்புறம் போட்டி இன்னும் கடுமையாகிடுச்சு. அவங்க சைட்ல பட்டி தொட்டி எங்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கும் அமமுகவுக்கும் கணிசமாக சமுதாய ரீதியிலாகவும் வாக்குகள் பிரிஞ்சா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மீதான ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எல்லாமே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது கரை சேர்த்துரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க சீமான் அவர்களுடைய தம்பிகள் தங்கைகள்ங்க. ஆனாலும் களம் சாதாரணமா இல்லை. அதனால இறுதி கட்டத்துல கூடுதல் ஆக்ரோஷத்தையும் சட்டசபையில் அண்ணனின் குரல் போகணும், தமிழ் தேசிய குரல் போகணும் அப்படின்னு அந்த பரப்புரையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க. சிஎம்ங்கிறது லட்சியம், எம்எல்ஏங்கிறது நிச்சயம், அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வேகம் காட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் காரைக்குடி தொகுதியில. இதுதான் காரைக்குடி கிளைமாக்ஸ். விஜயின் இரட்டை தொகுதிகள் சேகர்பாபு, அன்பில் மகேஷ் இருவருக்கிடையே போட்டி. மற்ற சிஎம் வேட்பாளர்கள்லாம் ஒரு தொகுதியில வெற்றி அடைஞ்சு சிஎம் ஆவாங்க. ஆனா எங்க அண்ணன் 2 தொகுதியிலையும் வெற்றி அடைஞ்சு பின்னாடி ஒன்றை விட்டு கொடுத்து அவர் சிஎம் ஆவாரு அப்படின்னு இப்பவே உற்சாகத்தோடு 2 தொகுதியிலையும் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க தாவேக்காவினருங்க. புரிஞ்சிருப்பீங்க. திரு விஜய் அதனுடைய தலைவர் போட்டியிடுகின்ற சென்னையில பெரம்பூர் தொகுதி, அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதி. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பெரம்பூர் தொகுதியை பார்த்துடலாம். இங்க வலுவான கட்டமைப்பு பலத்தோடு முக்கியமா வலுவான வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏ ஆளுங்கட்சியில திரு ஆர்.டி. சேகர் இருக்காரு. அவரு போன முறைய பிரம்மாண்டமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சாரு. அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலையும் சூப்பரா அவர் வெற்றி அடைஞ்சாரு. தொகுதியில மண்ணின் மைந்தரு, தொகுதியில நன்கு அறிமுகமானவர், பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக போயிட்டு மக்களை சந்திக்கக்கூடிய ஒருவராகத்தான் அவர் இருக்காரு. தொகுதியில அவருக்கு நல்ல இமேஜ் இருக்கு. இது எல்லாமே திமுகவுக்கு ஆளுங்கட்சியாகவும் இருக்காங்க. பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் கூட இங்க திரு விஜய் களத்துக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது பல கட்சிகளுக்கும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத உணர முடியுது. ஏன்னா மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய தலைவர் தொகுதி அப்படிங்கிறதால கூடுதலாகவே இங்க ஏனைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகளும் களத்துக்கு எல்லா பக்கமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிளைமாக்ஸ் கட்டத்திலலாம் பார்த்தோம்னா அந்த ரொம்ப நெருக்கமா திடீர்னு அந்த ஏரியாக்கள்லாம் விசிட் அடிக்கிறது, கோலம் போடுறது, அங்க விசில் சின்னத்தை கோலம் போடுங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், இங்க டைரக்டா டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசுவதாகட்டும், தொடக்கத்துல இருந்தே ஒன்லி அட்டாக்கு டிஎம்கே தான் அவருடைய பாலிசியாவே இருந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க வலிமையான அதிமுக நேரடியா போட்டி போடாம கூட்டணி பாமகவுக்கு கவிஞர் திலகபாமா அவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிட்டதால அங்க போகக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகள் கூட இந்த பக்கம் தாவேக்காவுக்கு பிளஸ்ஸா மாறும் அப்படின்னு விஜயோடைய டீம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினரும் இருக்காங்க. அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் இன்னொரு பக்கம் அது தாவேக்காவுக்கும் சேதாரமாக்கும் அப்படின்னும் திமுக சைட்லயும் கணக்கு போடுறாங்க. முக்கியமா ஆர்.டி. சேகரை மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு, அதாவது விஜய் அவரை தோற்கடிச்சிட்டா அவருக்கு அடுத்தடுத்து அமோகமான பதவிகள் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல, அமைச்சர் பதவி அப்படின்லாம் தலைமையில உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. பின்னணி தகவல்கள் அறிவாலய வட்டாரங்கள வந்துட்டு இருக்கு. இப்ப துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரே கிளைமாக்ஸ்ல இவரு மண்ணின் மைந்தருங்க, இங்கே இருப்பாருங்க, மற்றவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டா உங்களை அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, அதுவும் வீட்டு வாசல்லையே நிறுத்திடுவாங்க, அவங்கெல்லாம் மக்களை கண்டுக்கவே மாட்டாங்க, அவர்கள் அட்டக்கத்திகள் அப்படின்னு கடுமையான அட்டாக்கு திரு உதயநிதி ஸ்டாலின். பேர சொல்ல, ஆனா அவர் யார் அட்டாக் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ டஃப்பா இருக்கு இந்த பெரம்பூர். ஆனாலும் கொஞ்சம் தூக்கலா அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு கிளைமாக்ஸ்ல, விசில் சவுண்டு. சரி, திருச்சி கிழக்கு எப்படி இருக்குன்னா அங்க கூடுதல் டஃப்புங்க. ஏன்னா திருச்சியில சிட்டிங் எம்எல்ஏ திரு இனிகோ இருதயராஜ் அவரு நல்ல செல்வாக்கானவர், பொருளாதார பலம் மிக்கவர். இது எல்லாமே பாசிட்டிவா பாக்குறாங்க. நான் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அமோகமா வெற்றி அடைவங்க அப்படின்னு தொடக்கத்திலேயே எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் விஜயை அட்டாக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரு சென்னையிலேயே தொகுதிக்கெல்லாம் போக மாட்டாரு, இங்க திருச்சி கிழக்கெல்லாம் அவர் வரவே மாட்டாரு, இங்கே இருக்கக்கூடிய நமக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்க எப்பவும் கூப்பிட்ட குரலுக்கு வருவோம் அப்படின்லாம் பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க. அமைச்சர்களுடைய பலம், திருச்சி திமுகவுடைய கோட்டை, கூட்டணி பலம், இது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் கடைசி நேரத்துல இப்ப திருச்சிக்கு அங்க போனாரு திரு விஜய். அங்க போயிட்டு அந்த பரப்புரை காட்சிகளை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. மும்மத வழிபாடு, ரோட் ஷோ, அங்க டேரிங்காக ஆளுங்கட்சி ஊழல் செய்யக்கூடியவங்க அவங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த அட்டாக்கு, இது எல்லாமே
களத்தை ரொம்பவே கொதிநிலையா வச்சிருக்குங்க. கிளைமாக்ஸ் கட்டத்துல எப்படி சொல்றேன்னா, அதிமுக சார்பாக திரு ராஜசேகரன் போட்டி போடுறாரு. அவருக்கு சமுதாய பலம், பொருளாதார பலம் நல்லாவே இருக்கு. அவரு ஒரு பெரிய அளவுல வாக்குகளை பிரிப்பாரு. ஆனா விஜய் அவரு பாசிட்டிவ் கணக்கு போடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் அப்புறம் பெண்களுடைய ஆதரவு கொஞ்சம் தூக்கலா இருக்கிறதெல்லாம் பிளஸ்ஸா அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனா நாத்தாக்கால திரு கிருஷ்ணசாமி போட்டிடுறதால அந்த அவரு பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு பாசிட்டிவ் ஆகும். வீடு வீடா வேற இருதயராஜ் அவரும் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காரு. இதெல்லாம் பாசிட்டிவா பாக்குறாங்க. ஆனா உள்ளடி அரசியல் இதெல்லாமே திமுகவுக்கு நெகட்டிவாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படின்னு தாவேகா கணக்கு போடுறாங்க. இங்க திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் டக் ஆஃப் வார் அப்படியே ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இருக்குங்க. கிளைமாக்ஸ் களம் அதை உணர முடிஞ்சது. இதுல முக்கியமா 2 அமைச்சர்களுக்கு இடையே 2 மாவட்ட அமைச்சர்களுக்கு இடையேவும் போட்டின்னு சொல்றாங்க திமுகவில். அங்க பெரம்பூர் பார்த்தோம்னா திரு சேகர் பாபு அமைச்சர் அவருடைய லிமிட்குள்ளார வருது. இன்னொருத்தர் திரு மா சுப்பிரமணியன். ஆனால் தலைநகரங்கிறதால சேகர் பாபு அவரை தான் தீவிரமாக பார்க்குறாரு. இங்கே திருச்சி கிழக்கு பார்த்தோம்னா அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய கண்ட்ரோலில் வருது மாவட்டத்துக்குள்ளார. அப்புறம் மாவட்டத்தில் சீனியராக பார்த்தோம்னா திரு KN நேரு இருக்காரு. இதில் யார் அதிக லீடிங்கில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் கூடுதல் கிஃப்ட்டுகள் ஆஃப்டர் ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு அறிவாலய தரப்புல சொல்லப்பட்டிருக்குங்க. ரெண்டும் கோட்டை விட்டுறக்கூடாது, ரெண்டுலேயும் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற உத்தரவு தான் இதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். கிளைமாக்ஸ் கட்டத்திலும் கூடுதலாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் களம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. தவறாம அனைவரும் வாக்கு செலுத்தி நம்முடைய கடமையை ஆற்றுவோம். அப்புறம் மறக்காம நம்முடைய சேனலை உங்கள் சுக சேத்தலங்கவன எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.